ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்ன செய்யும், என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும், குறிப்பாக சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும், சாதகமான பலன்களை தருமா இல்லை ஓரளவு கஷ்டமான பலன்களை தருமா அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இப்போதைக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் ராசிக்கே வருது. அடுத்தது பார்க்கும்போது ஏற்கனவே சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அதாவது மீனத்தில் இருந்த ராகு அடுத்தது கும்பம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால இப்போ கேது 1ஆம் இடத்திலும் ராகு 7ஆம் இடத்திலும் இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கேதுவை வச்சு பார்க்கணும். பொதுவாக கேது எப்போதுமே ராசிக்கு அது நல்ல பலன்களை கொடுக்காது. ஜென்ம ராசியில் கேது வரும்போது ஒரு நெருக்கடியை தான் கொடுக்குங்கிறத எல்லாரும் உணர்ந்துக்கணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க கண்ட சனியிலையும் நெருக்கடிகளை சந்தித்து தான் வந்திருப்பாங்க. இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ம ராசியில் வரக்கூடிய கேது சில நெருக்கடிகளை கண்டிப்பாக கொடுப்பார். எப்படின்னா எது செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியாத பண்ணிவிடுவார். நிறைய பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே புது புது சிந்தனைகளும் புது புது உத்திகளும் உதிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றை கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விரக்தியான தன்மையை கேது தொடர்ந்து கொடுத்துட்ருப்பாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பணத்துக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்துருப்பார். இப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணுவார், சிந்தனையை பார்த்திங்கன்னா எதை நினச்சாலும் பயப்படுற அளவுக்கு ஒரு சிந்தனையை உருவாக்குவார். கோயிலுக்கு போய் கடவுளை வணங்கினா கூட இந்த கடவுளே நமக்கு நம்ம கும்பிடவே கூடாதுன்னு வெறுக்கிற அளவுக்கு எந்த காரியமும் நடக்கக்கூடாத சில சூழ்நிலைகள்லாம் வரும். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக அல்ல, ஆனால் இதை அப்படியே ராகு மாற்றி அமைச்சிடுவாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கேது அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கேது எப்போதுமே ஜென்ம ராசிக்கு வரும்போது அது ஜென்ம சனியை போன்றது அப்படின்னு பார்க்கணும். ஜென்ம சனியை விட சில பேருக்கு கடுமையான நெருக்கடியை கூட உருவாக்கி கொடுக்கும். இந்த புது புது விஷயங்கள்லாம் மனசில் நினைக்கிறீங்களா, நம்ம நினச்ச வேகத்துக்கு எதுவுமே நடக்காது. இது உங்கள் மனசுக்குள்ளே சில நேரங்களில் அதிருப்தியை உருவாக்கும். அடுத்தது சில பேருக்கு நம்ம வாக்கு கொடுத்துருப்போம், இப்படியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண முடியாத சில சூழ்நிலைகள்லாம் வருங்கிறதுனால இதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த முயற்சிகள் பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ இல்லை சின்ன கோயில்களுக்கோ சென்று ஒரு அருகம்புல்லை வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிகளை கொடுக்காது. அடுத்து நீங்கள் என்ன காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த ஒரு அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போட்டு, அதாவது புது முயற்சிகள் ஏற்கனவே செய்யக்கூடிய வேலைகளையும் பணிகளையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர அடுத்து புதுமையான முயற்சிகளை பெரிய அளவுக்கு மேற்கொள்ள வேணாங்கிறத முதல்ல எடுத்துக்கோங்க. இது கேது நமக்கு கொடுக்கக்கூடிய நெகட்டிவான பலன் தான் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக ராகு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். ஒரு வீட்டில் ஹஸ்பண்டுக்கு நேரம் சரியில்லைனா ஒய்ஃபுக்கு நேரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நேரம் சரியில்லைன்னா கூட குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நேரம் நல்லா இருக்கணும். ஏதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோச்சாரம் தான். சனி குரு ராகு கேது பயிற்சிகள் ஒரு ராசிக்கும் எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகு வருது. இப்போ 7ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது பொதுவாக 7ஆம் இடத்துல ராகுங்கிறது 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை. ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர். அவர்களுடைய கை ஓங்கும், அவர்களுடைய செல்வாக்கு பெருகும், அவர்களுடைய வருவாய் அதிகரிக்கும். இப்படி எல்லாமே பல மடங்கு. அதாவது ஒரு பக்கம் மைனஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ப்ளஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கதவு அடைப்பட்டால் இன்னொரு கதவு திறக்குங்கிற மாதிரி. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்னென்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி வழியில் நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வருவாயை நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்துல ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே உங்கள் மனைவி வழியில் எந்த வருவாயும் இல்லாட்டி கூட மனைவி உறவினர் வழியிலேயாவது ஏதாவது சொத்து பத்துக்கள் இது வரைக்கும் வர வேண்டியது வராமல் தங்கியிருந்தால் வரும். இது வரைக்கும் ஏதாவது வேலைகளை பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு பெரிய அளவுக்கு வேலைக்கு போய் ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியாத நிலைமையில் உங்கள் துணைவியார் இருந்தாங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக ஒரு புது வேலை கிடைச்சிட்டு தொடர்ச்சியாக ஒரு வருமானத்தை உங்களுக்கு தரக்கூடிய நிலையில் உருவாகுங்க. அப்படியும் இல்லைன்னா மனைவி பெயரில் நிறைய பேர் சுயதொழிலை தொடங்கக்கூடியதற்கு வாய்ப்பு நிறைய உருவாகும். அதனால் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நெருக்கடியை இன்னொரு பக்கம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் இல்லையா. அப்போ 7ஆம் இடம்ங்கிறது மனைவி மட்டுமல்ல, நண்பர்கள் மட்டுமல்ல, சுயதொழிலுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது சின்ன முயற்சிகள் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க பேரில் பண்ணாமல் அவங்களுடைய துணைவியார் பேர்லேயோ அல்லது
பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய கணவர் பேர்லேயே தொடங்கலாம். இது வந்து பொதுவான கருத்து தான். எல்லாருக்கும் இது தொடங்கலாமா தொடங்கக்கூடாதாங்கிறது மாற்று கருத்து உண்டு. அப்போ எப்படின்னா ஒருத்தர்களுக்கு வந்து ஒரு சில பாதிப்புகள் இருந்தால் அவங்களுடைய மனைவி வழியிலையோ கணவர் வழியிலையோ அது வந்து மாற்று விஷயங்களை அது உங்களுக்கு வேலை பார்க்குங்கிறத இந்த இடத்துல நம்ம முதலாக தெரிஞ்சுக்கணும். அப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து மனைவியாக இருந்தால் வாழ்க்கை துணையை வந்து எல்லா வகையிலையும் வந்து உயர்த்தி காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போ உருவாக்கி கொடுக்கும். முதல் கட்டமாக ஒரு வருவாய் இல்லாதவர்களுக்கு ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு ஊதியம் கிடைக்காமல் இருந்தாலோ இல்லை வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி பதவி கிடைக்காமல் இருந்தாலோ எல்லா நிலையும் மாறி ஊதிய உயர்வு கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், அதே போல் பதவி உயர்வும் கிடைக்குங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்து 7ஆம் இடம்ங்கிறது சுயதொழிலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால சுயதொழிலில் இது வரைக்கும் ஏதாவது செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடங்கள் இருந்ததுன்னா அந்த இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாம் இப்போ உடஞ்சி அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த குருவோட பார்வை, அதாவது மே மாதத்துக்கு மேலே இந்த குருவோட பார்வை அந்த வீட்டுக்கு படுறதுனால அவங்க மூலமாக இந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில பேர் சாதாரணமாக 7ஆம் இடத்தை வந்து வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்டு, நம்ம ஒரு கடை வச்சுருந்தோம்னா நம்மக்கிட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர், நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம சர்வீஸை வாங்கிக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், இந்த பேஸு யார் யாருக்கெல்லாம் குறைஞ்சிருக்கோ சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வந்து அந்த நிலைகள்லாம் மாறும். சில இடங்களில் சரியாக வணிகம் நடக்காமல் இருந்து வியாபாரம் நடக்காமல் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா இந்த வணிகம் வியாபாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேம்பட்டு வருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அரசியல் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து ராகு இருந்து அதை குரு பார்வை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏற்கனவே பல நெருக்கடிகள்லாம் சந்திச்சுட்டு மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயம், நண்பர்களே பார்த்திங்கன்னா யாருமே இது வரைக்கும் பெரிய அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், அதாவது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ இல்லை அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ நாம் அவங்கள பிரிஞ்சிருப்போம் அல்லது அவங்க நம்மளை பிரிஞ்சிருப்பாங்கள்ல, அப்படிப்பட்ட பழைய நண்பர்கள் அவங்க எல்லாம் பழைய பார்ட்னர்கள் எல்லாமே திரும்ப வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய சுற்றி உள்ளவர்களுடைய நிலை இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை, நண்பர்கள், நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வாடிக்கையாளர்கள் அவர்களோட நிலையெல்லாம் உயர்ந்து காணப்படுவதனால அதன் மூலமாக பயன்படுத்தி மேலே முன்னுக்கு வருவதற்கு இந்த சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையுது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த பலன்களை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும். கேதுங்கிறது ஒரு பக்கம் நெருக்கடியை கொடுத்தா கூட ராகுங்கிறது 7ஆம் இடத்துல உட்காந்து குரு பார்வையை பெற்றிருக்கிறதுனால மற்றவர்கள் மூலமாக முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து சிம்ம ராசிக்கு இப்போ அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விட்டு விலகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் மன உளைச்சல் இருக்கோ, குறிப்பாக பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல்லை வச்சு வழிபட்டிங்கனாலே உங்களுடைய மன பாதிப்பு மனபாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அடுத்தது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், மற்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலையில் இந்த 9 to 10:30 ராகு கால நேரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் காலபைரவரை பார்த்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குங்கிறது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஜென்ம கேதுங்கிறது ஒரு மைனஸாக இருந்தால் கூட 7ஆம் இடத்து ராகுங்கிறது உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதை நல்லா உணர்ந்தால் தான் ஒரு நெருக்கடி வந்தால் அடுத்தது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருதுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாங்கிறதுக்காக தான் ரெண்டுத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.